மேட்டுப்பாளையம் பகுதிகள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி மற்றும் நெல்லித்துறை போன்ற பகுதிகளில் அடிக்கடி காட்டுப்பன்றிகளால் வாகன விபத்துகள் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கு கொட்டப்படக்கூடிய இறைச்சி கழிவுகளால் ஈர்க்கப்படும் காட்டுப்பன்றிகள் அதனை உண்பதற்காக வரும்போது விபத்துகள் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனித உயிரிழப்புகள் சமீப நாட்களாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு கந்தசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவர்களே கேட்கலாம். சார், எதனால் இந்த விபத்துகள் அதிகமாக வருது? காட்டுப்பன்னி வர்றதுக்கான காரணங்கள் என்ன? காட்டுப்பன்னிகள் காட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் உணவுகள் தேடிகள் வருது. அந்த உணவுகள் இங்கே என்னென்னா இறைச்சி கழிவுகளை கொட்டுறாங்க, ரெண்டாவது உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதோட சுவைக்கு அது அடிமையாகி தொடர்ச்சி அது உணவு தேடி இந்த பகுதியில் வர்றதுனால இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. இல்லை, வன எல்லைகள்லேயே இந்த கழிவுகளெல்லாம் கொட்டப்படுது. இந்த இறைச்சிகள் கொட்டுறதுக்கான கடைகள் அங்கே நிறையா இருக்கா? இது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வன எல்லை ஒட்டி தான் குடியிருப்புகளும் சாலைகளும் எல்லாமே இருக்குது. பத்ராலயங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு தான் அதிகமாக இங்கே நடக்க போகுது. அதே மாதிரி அங்கே இருக்கிற இறைச்சி கடைகள் எல்லாம் அந்த கோயிலில் வரும் விசேஷ விருவுகளுக்காக கறி விற்கிறக்கான கடைகளும் இருக்குது. இந்த இறைச்சி கழிவுகளை முறையாக கையாளாதனால இது அங்கே இருக்கிற குப்பை தொட்டிகளையும் தெருக்கள்லையும் வனப்பகுதி ஒட்டிய பகுதியில் கொட்டுறதுனால அந்த இறைச்சி கழிவுகளையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிட்றதுக்காக பன்னி வெளியே வருது. அப்படி வெளியே வர்ற பன்னிகள் இரவு நேரத்தில் வெளியே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, பெரிய அங்கே ஸ்ட்ரீட் லைட்டோ பெரிய வெளிச்சமோ இல்லாத இடம் இருட்டான பகுதியில் வர்றதுனால வாகனத்து நடந்து அதிகப்படியான பேர் இங்கே இறந்துருக்காங்க. சமீப காலமாக இது ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. இதை தடுக்கணுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவைப்படுது? இது தடுக்கணுன்னா வனத்துறை அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தணும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களையோ கழிவுகளையோ அந்த பகுதியில் கொட்டக்கூடாது. கொட்டுறதுனால இந்த பன்றி மான் இதெல்லாம் வெளியே வருது. அதை தவிர்க்கணுன்னா வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆகணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்தோ அல்லது நகராட்சியோ யாராக இருந்தாலும் டெய்லி தினசரி அந்த கழிவுகளை கையாளுறதுல முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கான இடங்களை ஒதுக்கப்பட்டு அதுக்கான குப்பை தொட்டிகள் கொடுத்து பராமரித்தா மட்டும்தான் இந்த மாதிரி விபத்துகளை தடுக்கிறத நிறுத்த முடியும். தேக்கம்பட்டி மற்றும் நெல்லித்துறை ஊராட்சி நிர்வாகங்கள் இதனை மிக முக்கியமான பிரச்சனையாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வன எல்லைகளில் கொட்டப்படக்கூடிய கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மேற்கொண்டு கழிவுகளை கொட்டுவதற்கு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொட்டாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதே வன ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.